இன்றைக்கி நம்ம டிவி ரிமோட்டை எப்படி நம்மளே வீட்டில் சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்க போகிறோம். இது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி ஜேபிஎன் ஸ்பேர்ஸ் மதுரை அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோ வரும். இப்போ இது ஏர்டெல் ரிமோட்டு. அதை பாருங்கள், செக் பண்ணுறேன். மேலே இருக்கிறது ரிமோட் செக்கர், அதில் செக் பண்ணுறேன். அந்த ரிமோட்டு வேலை செய்யலை. இப்போ அந்த ரிமோட்டை நான் நகத்தாலே பிரிக்கிறேன். நகர்ந்தாலே எந்த ரிமோட்டையும் உங்களால் ஈஸியாக பிரிக்க முடியும். நான் இப்போ அந்த ரிமோட்டை பிரிக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்க பேனல் வந்துருச்சு. அது ரப்பர் கீபேடு. அடுத்து பேட்டரியை கழட்டுறேன். பேட்டரியை கழட்டினோன்னா பேட்டரி வந்துருச்சு. இப்போ அந்த பிசிபி போர்டு வரும். அந்த பிசிபி போர்டு வந்துருச்சு. அந்த பிசிபி போர்டில் மேலே ஐஆர் எல்இடி இருக்கும். அதில் தான் எல்லா ரிமோட்லேயும் அங்கே தான் ஃபால்ட் வரும். அந்த ஐஆர் எல்இடியோட அந்த 2 லீடு சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சால்ட்ரிங் பண்ண இடத்துல அது சரியாக இல்லாமல் லூஸ் ஆகி அது ஆடும் பாருங்கள். அந்த இடத்த நல்லா ஒத்து பாருங்கள். நான் அந்த இதை ஆட்டுறப்ப அந்த சால்ட்ரிங் வச்ச இடம் ஆடும். அந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிறோம். சால்ட்ரிங் எடுத்துக்கிட்டு அது இப்போ ஆடும் பாருங்கள். எல்லா ரிமோட்லேயும் இதுதான் மேக்ஸிமம். ஒரு 95% ரிமோட்டில் இதுதான் ஃபால்ட் வரும். இதை நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போகாமையே நீங்களே எப்படி வீட்டில் சரி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு உங்களுக்கு தேவை ரொம்ப இதுக்கு டூல்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை. இப்போ நல்லா ஆட தெரியுதா? நல்லா ஆடும். இப்போ உங்களுக்கு தேவை ஒரு சால்ட்ரிங் மிஷினு, ஒரு லெட்டு, ஒரு பேஸ்ட்டு, ஒரு சின்ன ஒரு நைஃப், அவ்வளோதான். இது இருந்தாலே நீங்களே உங்கள் ரிமோட்டை வீட்டிலே சரி பண்ணிடலாம். நல்லா பாருங்கள். அந்த சால்ட்ரிங் இடத்துல சால்ட்ரிங் ஆடிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துல அதுக்கு கீழே நம்ம நைஃபை வச்சு சுரண்டி விடணும். அந்த சால்ட்ரிங் எடுத்துக்கிட்டதுனால நம்ம மறுபடியும் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு, நல்லா பற்ற வைக்கிறதுக்கு நல்லா சுரண்டி விட்டு பேஸ்ட் வச்சு நம்ம பற்ற வச்சோம்னா நல்லா பிடிச்சிக்கிறோம். இப்போ அதுக்குத்தான் அந்த பிளேடை வச்சு அந்த சால்ட்ரிங்க்கு கீழே அந்த பற்ற வச்ச இடத்துல பிடிங்கிட்டு இருந்துச்சுல, அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே நல்லா பிளேடை வச்சு நல்லா சுரண்டிக்கணும். மேலே ஒரு கோட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த கோட்டிங் நல்லா போயிடணும். உள்ளே காப்பர் பிளேட்டு மாதிரி இருக்கும். அதாவது காப்பர் பேப்பர் பிளேட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப லேசானது அது. அந்த பிளேட்லேயே இந்த எல்இடி இருக்கும். அதுவே பிஞ்சுக்கிட்டு வந்துடும். இப்போ நல்லா சுரண்டி விட்டாச்சு. அதில் பேஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். அந்த பேஸ்ட்டு அந்த காப்பர் பிளேட்லேயும் படணும், அதாவது காப்பர் பேப்பர்லேயும் படணும். அந்த ஏற்கனவே இருந்த சால்ட்ரிங் லெட் இருக்க ஒரு ஈயம் அதுலேயும் படணும். அப்போ தான் நம்ம சால்ட்ரிங் மிஷின் வச்சு பற்ற வைக்கிறப்ப ஈஸியாக அது ஒட்டிக்கிறோம் பாருங்கள். இப்போ ஈயத்தை, அதாவது லெட்டை அதில் வச்சு நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணுறேன். சால்ட்ரிங் பண்ணது நல்லா இங்கே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வைக்கிற சால்ட்ரிங் அந்த பக்கத்து லீடில் டச் ஆகக்கூடாது. இப்போ வச்சாச்சு. இப்போ நான் அதோட ஆட்டி காட்டுறேன் பாருங்கள். ஆடாது. இப்போ இது ஆடலை. மறுபடியும் அந்த பிசிபி போர்டை எப்படி கழட்டணும் அதே மாதிரி ஃபிட் பண்ணுறேன். இது ஏர்டெல் டிஷ் ரிமோட்னால மேலே ஒரு ஒயிட் கலரில் அந்த சிவப்பு எல்இடி வரும். அது வெளியே திறதுக்காண்டி அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். அதை வச்சாச்சு. அந்த ரப்பர் கீபேடை வச்சுட்டேன். ரப்பர் கீபேடை வச்சுட்டு எப்பயும் போல இது சிம்பிளாக நீங்கள் கழட்டி மாட்டலாம். பெரிய விஷயமே இல்லை. மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லேசாக அமுக்குனாலே போதும், சரியாக ஃபிட் ஆயிரும். அது நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். மறுபடியும் பேட்டரியை போடுறேன். பேட்டரியை போட்டு பாருங்கள். அந்த ரிமோட் செக்கரை நான் போய் செக் பண்ணி காட்டுறேன். ரிமோட் செக்கரில் இருக்க லைட்டு அந்த லைட்டு விட்டு விட்டு எரியும். அதாவது இங்கேருந்து ரேஸ் அங்கே போய் அந்த ரிமோட் வேலை செய்ய அர்த்தம். அந்த பார்த்தீங்களா, மேலே அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்க அந்த ஒரு சேப் லைட், அந்த பச்சை லைட்டும் சேப்பு இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று நீங்கள் அந்த எந்த ரிமோட்டாக இருந்தாலும் நீங்கள் செக்கரை வச்சு செக் பண்ணல. உங்கள் மொபைலை வச்சே இந்த ரிமோட்டு வேலை செய்யுதா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிடலாம். அந்த ஐஆர் எல்இடியில் நீங்கள் உங்களோட செல்ஃபோன் கேமரா வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இல்லைன்னா ரெட் கலரில் அந்த எல்இடி லைட் எரியும். உங்களுக்கே தெரியும். அது பாருங்கள். நீங்கள் இதுக்கு டிவி ஆன் பண்ணித்தான் பார்க்கணும்ல, ரிமோட் செக்கரை வச்சு நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் கேமராவிலேயே நீங்கள் ஆன் பண்ணி அந்த
இப்போது ரிமோட்டை வந்து கேமராக்கு நேராக வச்சு ரிமோட்டில் இருக்க பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐஆர் எல்இடி சூப்பராக லைட்டரு தெரியும். இது வந்து வெறுங்கண்ணில் பார்க்க முடியாது, மொபைல் கேமராவில் மட்டுமே பார்க்க முடியும். இதுதான் ரிமோட்டை நம்ம வீட்டிலே ஈஸியாக சரி பண்ணுற விதம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜேபிஎன் ஸ்பேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.